ஒரே வரிதான். நான் வந்து திமுக நிச்சயமாக பாஜகவை ஆதரிக்காதுன்னு சொன்னேன். முந்தின பாராளுமன்ற தேர்தலையும் ஆதரிக்கல. இப்போ அதை நான் சொன்னதுக்கு எதிராக சகோதரி திமுக சகோதரி இல்லை இல்லை நாங்கள் கண்டென்ட்டை பார்த்து ஆதரிப்போம்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம். அது அப்படியே ஆமோதிக்கிறாரு பாஜகவுடைய ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது கூட்ட பேசலாமா? நீங்க உங்க பேச்சு முழுக்க தாவேக்காவுடைய எதிர்பார்த்தே இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நம்ம 2 பேரும் பேச யாரும் கேட்க மாட்டாங்க. நான் 2 பேரும் பேச கேட்க மாட்டாங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க பேசுங்க. நான் பேசி முடிச்சோட நீங்க பேசுங்க. உங்களை நான் கேட்கல. உங்களை நெறியாளரும் அழகா கேட்டாரு. ஏமா நீங்க நிலை மாறுறீங்கன்னு நெறியாளரும் கேட்டாரு. உங்களுக்கு ஆதரவா தான் இவ்வளவு நேரம் நான் பேசுறேன். திமுக எந்த காலத்திலும் இருக்காதுன்னு நான் சொன்னேன். அப்படியே நம்முடைய பாஜக ராமன் நீங்க சொன்னதை அப்படியே பேசுறாரு. திமுக எந்த நிலையும் பாஜக திமுக நிலைப்பாடு அப்பவும் இப்போ உறுதியா இருக்குங்க தான் சொல்றாங்க. இல்ல நீங்க மாநில நலனுக்கு எதிராக வந்தா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல முழுமையாக எதிர்த்தவர்கள் இன்னைக்கு நாங்க மாறுவோம். ஏன் மாறுவோம்? அதான் சொல்றாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல முழுமையா எதிர்த்த நாங்க இப்ப திரும்பவும் கொண்டு வராங்க அப்படின்னா நாங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கோமோ நாங்க எதுக்காக எதிர்க்கிறோமோ அதை சரி பண்ணிட்டா அப்படின்னா எதிர்க்கிறதுக்கான காரணம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க கண்ண மூடி சப்போர்ட் பண்ண சொல்லல. நான் வந்து திமுகவை பொறுத்தவரை பாஜகவுக்கு ஆதரவா போகாது நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க பாஜகவுக்கு ஆமோதிக்கிறாரு. பாஜகவுக்கு ஆதரவா போறது அப்படிங்கிறது வேற. திமுக தலைமை நிச்சயமாக பாஜகவை ஆதரிக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் தான் சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் திமுக இந்தியா கூட்டணி என்ன சொல்லுச்சோ அதே முடிவை எடுத்தார்கள். விஜய் அவர்கள் கிட்ட பேசுனீங்களா சார்? அவர் என்ன சொல்றாரு? என்ன மாதிரி இதுக்கு ப்ரோட்டெஸ்ட் எடுக்கலாம், என்ன முன்னெடுப்பு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்றாரு. ஒரு நாள் வேலை திட்டத்துக்கு ஒப்புதல் பண்ணி சைன் பண்ணாரு. நீங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. மும்மொழி கொள்கைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு 1000 ஸ்கூலுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட் பேசுறோம். நீங்க தாவேகா பாஜக எதிர்க்கிற மாதிரி திமுக எதிர்க்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப தாவேகா எங்க பாஜக எதிர்க்குன்னு அவங்க கேக்குறாங்க. ஒண்ணுமில்ல தாவேகா பாஜக எங்க எதிர்க்கிறது அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? 543 ஃப்ரீஸ் பண்ணணும். எந்த நிலையிலும் பாஜக எந்த முடிவு எடுக்க கூடாது. ஏற்கனவே இருந்ததான் வரும். அதுக்கு கூட நான் சொல்லி முடிச்சேன். அதுக்கு தான் நான் சொன்னேன் 5 லட்சம் பேர் பாராளுமன்றத்தில் வாக்காளர் இருந்தாலும் 10 லட்சம் பேர் வாக்காளர் இருந்தாலும் 20 லட்சம் பேர் வாக்காளர் எந்த அமைச்சர் சொன்னாங்க கேக்குறாங்க. எந்த அமைச்சர் சொன்னாங்க? முதலமைச்சர் சொன்னாங்க கேக்குறாங்க. போய் மக்களை பார்க்க மாட்டாங்க. அம்மா நான் பேசுறது கேளுங்க. இந்த மாதிரி பேச கூடாது. நான் பேசி முடிச்சோட பேசுங்க. சரி ஓகே சரி ஓகே ஓகே நான் பேசுறது வர நீங்க அறியாம இருந்து பேச கூடாதுமா. சரி உங்களுக்கு ஆதரவா நான் பேசுறேன். நீங்க சரி ஓகே 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 நீங்க சரி வர அடுத்து நீங்க எந்த காலத்திலும் பாஜகவோட சேர மாட்டீங்கன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஏன் மேடம் வர பறி கொடுத்துட்டீங்க. அதுக்கான பதறாதீங்க. இப்படி விவாதத்துல யாரும் ஒண்ணும் புரிய போறது கிடையாது. சரி ஓகே 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 உங்களுடைய தலைவர் ஓகே ஓகே நிச்சயமாக பாஜகவை ஆதரிக்க மாட்டார். உங்களுக்கு ஆதாரம் சொன்னேன். சரி ஓகே மேடம் ஓகே சரி மேடம் ஓகே ஓகே நான் வர அடுத்து வர